ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் ஒன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இப்போ குக் வித் கோமாளியில் விஜய் சேதுபதி அவர் வந்து அந்த ஒரு சிக்கன் ரெசிபி சொல்லுவார்ல, கிரீன் சிக்கன். அதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு ஒரு வீடியோவில். சரி, அதை நம்ம செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிருக்கேன். இன்னைக்கு சிக்கன் எடுத்தேன். போன சண்டே வந்து வீட்டில் நான்வெஜ் எதுவும் எடுக்கலை, வெளியே விசேஷத்துக்கு போயிட்டோம். ஸோ அன்னைக்கு விட்டத இன்னைக்கு பிடிக்கணும் அப்படின்ட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் இன்னைக்கு அதை செஞ்சு பார்க்கலாமே எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். அது செஞ்சு பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. இப்போ 1 கிலோ சிக்கனை எடுத்துகிட்டு வந்து 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக போன்லெஸ்ஸு, எலும்பு இல்லாத கறியாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் எலும்பு கறியுமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஏதாவது கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இதில் வந்து நான் நம்ம ரெடி பண்ண போகிற அந்த சிக்கன் கொத்தமல்லி இந்த பேஸ்ட்டெல்லாம் போட்டு இதில் அரைச்சி வைக்கப்போம். இப்போ 1 கிலோ சிக்கனை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், இது வந்து எலும்பாக பாதி ஒதுக்கிட்டேன். இதில் வந்து போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். முக்கியமாக இது வந்து ஏதாவது கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அந்த கொத்தமல்லி இந்த இதெல்லாம் போட்டு பேஸ்ட் அரைச்சி இதில் ரெடி பண்ணுவோம். இந்த போன்லெஸ்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. இப்போ சிக்கனுக்கு தேவையான பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து சீரகம், அப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது 3யுமே வச்சு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கூட கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம அரைச்ச விருதை நம்ம போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட போய் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, வீட்டில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு இதில் போட்டுக்கலாம். அதாவது தயிர், லெமன்லாம் சேர்த்துருந்தாங்க, என்கிட்ட ரெண்டுமே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அதை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஊறட்டும். இது அதுக்குள்ளே அது கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சுக்கலாம். ஃப்ரீசரில் எடுத்து வைக்கலாம்னு இருக்கேன். சாயங்காலம் போல் பசங்க வர டயத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்னு பாருங்கள். நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் பொரித்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் பொரிச்சிருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாமே, இல்லாட்டி வெறும் சிக்கன் 65 அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்றது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி செஞ்சு பார்க்குறது. இப்போ இந்த சிக்கனை நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு பவுல் இதில் மாற்றிட்டேன், பாக்ஸில். இப்போ இதை மூடி வச்சு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இதில் வச்சோம்னா அப்படியே அது வாட்டுக்கு இருக்கும், ஸ்மெல் எதுவும் வெளியே வராது. அதுக்காக தான் நான் கொஞ்சம் எலும்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதெல்லாம் அப்படியே சும்மா அப்படியே கிரேவி மாதிரி பண்ணிடலாம், ஊற்றி சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு வச்சுருக்கேன். தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றலை, அப்படியே தான் வச்சுருக்கேன், சும்மா மசாலா மட்டும் போட்டு. இப்போ ஃப்ரீசர்லேருந்து சிக்கன் எடுத்துட்டேன் பாருங்கள், நல்லா இதாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சோண்டு கறி மசாலா தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன், கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட்டுக்காக போட்டு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அது பார்த்திங்கன்னா சிக்கன் பொரித்து எடுக்க ஆயில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை பொரித்து ஒன்றா பொரித்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிம்மிலே வச்சுருக்கிறேன். சிம்மில் வச்சே பொரிப்போம், இல்லாட்டி அந்த மசாலாலாம் பிரிஞ்சிடும். அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துருவோம். இப்போ பொரித்து எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பொரித்து எடுத்துட்டேன் பாருங்கள், கொஞ்சம் பொரித்து எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் பொரித்து எடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொரித்து எடுக்கணும். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, இனிமேல் தான் பார்க்கணும். ஆனால் அந்த க்ரீன் கலர் கொஞ்சம் இருக்குது, ரொம்ப அந்த ஒவ்வொரு பீஸ் வந்து கருப்பாக இருக்குது. அதை வந்து என்னென்னா ஃப்ளேம் கூட்டி வச்சு அது அப்போ போட்டேன், அதனால் அது கருகிருச்சு லைட்டாக. மற்றபடி நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக செஞ்சு பொரித்து எடுத்துட்டேன் சிக்கனை. இப்போ வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி
கொஞ்சோண்டு சரி. நல்லாயிருக்கு. சூப்பரா இருக்கு. நான் கூட ஐயோ! எப்படி இருக்குமோ அப்படின்னு நெனச்சேன். அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர்லாம் செம்மையா இருக்கு. சிம்முலயே வச்சு பொரிச்சனால அந்த இதெல்லாம் பிரியல. அந்த கொத்தமல்லி அந்த மசாலாலாம் பிரியாம செம்மையா வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே செம்மையா வந்திருக்கு. இப்ப தான் தெரியுது. விஜய் சேதுபதி சார் எதுக்கு இதுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்காருன்னு. உண்மையிலே சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.